ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இங்கே அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். ஒரு ஃபங்க்ஷன்னு வந்தோம். அதனால் இங்கே தங்கியிருக்கேன் 2 நாள். பசங்களுக்கு லீவு தானேன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனு, சரி அதையும் சேர்த்து முடிச்சுட்டு போகலான்ட்டு. அதனால் 2 நாளாக அக்கா எனக்கு சமைச்சு கொண்டு வருவாங்க. அக்கா பக்கத்தில் இருக்காங்க. இன்றைக்கி என்ன, நேற்று கீரை கடையல், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, ஒயிட் ரைஸ் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி. அடுத்தது பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த எள்ளு கத்திரிக்காய் சொல்லுவாங்க இல்லையா, அது. நான் இன்னும் சாப்பிடல. அப்பாவுக்கு இப்போ தான் சாப்பாடு போட்டு கொடுத்தோம். அப்பா சாப்பிட்டுட்ருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா உருளைக்கிழங்கு தம்பிக்கு போட்டு கொடுத்துருக்கேன், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். முட்டை, தலைவர் சாப்பிட்டுட்டு இருக்கார் பாருங்க. அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்சு. காலையில் டிஃபனு இட்லி, தேங்காய் சட்னி, கார சட்னி சாப்பிட்டாச்சு. இது லஞ்சுக்கு. இது கொஞ்சம் ஒயிட் ரைஸ் கொண்டு வந்திருக்கு அக்கா. பாக்ஸுங்க எல்லாங்க கொண்டு போனதை திருப்பி எடுத்துகிட்டு போகலையா, அதனால் பிளாஸ்டிக்கில் கொண்டு வராது. பாக்ஸுங்க இல்லாத நிலைமைக்கு கொஞ்சம் ஆற வச்சு போட்டு எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னிச்சு. ஓகே, உங்கள் அக்கா இருந்தால் உங்களுக்கு என்ன செஞ்சு கொடுத்துருப்பாங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் அக்கா நாங்கள் என்ன கேட்குறோமோ, நான் நான்வெஜ் அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டேன். அதனால் இந்த காய்கறிகள், கீரைகள் இதெல்லாம் எனக்கு பிடிக்கும்னு செஞ்சு கொண்டு வரும். அக்கா சூப்பராக சமைப்பாங்க. அதனால் அக்காவுடைய சமையல் நாங்கள் விரும்பி சாப்பிடுவோம். அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ.